சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மத்திய கிழக்கு பிராந்தியம் என்று ஒரு மீள முடியாத போர் சூழலுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. உலகமே ஒரு வாழ்வாதார போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு செக்மேட் நகர்வை ஆடியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஒருபுறம் தெற்கு தெஹ்ரானும் குவைத்தும் குண்டுவெடிப்புகளால் சிதறிக் கொண்டிருக்க, மறுபுறம் அமைதி என்ற பெயரில் ஒரு ஆபத்தான 15 அம்ச திட்டத்தை ஈரான் முன் வீசியிருக்கிறது வாஷிங்டன். இது ஈரானுக்கான விடிவா அல்லது இஸ்ரேலை ஓரங்கட்டும் ட்ரம்பின் புதிய சதுரங்க ஆட்டமா? ஹோர்முஸ் ஜலசந்தி அச்சுறுத்தலால் உங்கள் தட்டில் விழப்போகும் சோற்றுக்கே ஆபத்து வந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் USS ஆபிரஹாம் லிங்கன் விமானந்தாங்கி கப்பல் மீது 101 ஏவுகணைகள் பாய்ந்ததா? 26வது நாள் போர்க்களத்தின் அதிரடி திருப்பங்கள் இதோ. Fourth Monkey Connect coming soon. ஈரானை மையமாக கொண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் போர் 26வது நாளை எட்டியுள்ள நிலையில் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. ஒருபுறம் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் இடைவிடாமல் நடைபெற்று கொண்டிருக்க, மறுபுறம் அமெரிக்கா இராணுவ பலத்தை அதிகரிக்கவும் அதே சமயம் ஒரு உடன்பாட்டிற்கு தயாராக இருப்பதாகவும் சமிக்ஞை அளிப்பது நிலைமையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. தெற்கு தெஹ்ரானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 12 பேர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்துள்ளனர். கிழக்கு பகுதிகளில் நடந்த குண்டுவெடிப்புகளில் குடியிருப்பு கட்டடங்களும் ஒரு பள்ளியும் சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அணு ஆயுதங்களை தேட மாட்டோம் என தெஹ்ரான் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் எண்ணெய் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக முக்கிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் ஈரான் இதுபோன்ற கூற்றுக்களை ஏற்கனவே பலமுறை மறுத்துள்ளதுடன் தங்களிடம் அணு ஆயுத திட்டமே இல்லை என்ற நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி வருகிறது. பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இடமளிக்க முன்வந்துள்ளன. அதேவேளையில் சீனா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட உலக சக்திகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன. இருப்பினும் தரையில் நிலவும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் இந்த முயற்சிகளுக்கு எதிர்மறையான சூழ்நிலையை உருவாக்குகின்றன. வளைகுடா நாடுகளிலும் பதற்றம் குறையவில்லை. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ட்ரோன் தாக்குதல் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. அதேவேளை சவுதி அரேபியாவின் முக்கிய எண்ணெய் வளாகங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட பல தாக்குதல்கள் இடைமறிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மணி நேரங்களில் மட்டும் பல ட்ரோன்கள் மற்றும் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. இஸ்ரேலிலும் தொடர்ந்து ஏவுகணை எச்சரிக்கைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஈரான் பல ஏவுகணைகளை ஏவியுள்ளதாகவும் அவற்றை தடுக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் லெபனானுக்குள் ஒரு பாதுகாப்பு மண்டலம் உருவாக்கும் முயற்சியாக அங்குள்ள பகுதிகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர இஸ்ரேல் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. லெபனான், ஈராக் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளிலும் மோதல் பரவியுள்ளது. ஈராக் பகுதியில் அமெரிக்க மற்றும் ஈரான் ஆதரவு குழுக்கள் இடையே மோதல் அதிகரித்து அந்நாடு 2ஆம் நிலை போர்க்களமாக மாறி வருகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல நாடுகள் எரிசக்தி நெருக்கடியை எதிர்கொண்டு வருகின்றன. மேலும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் தேசிய எரிசக்தி அவசர நிலையை அறிவித்துள்ளன. மொத்தத்தில் ஒருபுறம் பேச்சுவார்த்தை சைகைகள் வலுப்பெற்று வருவதுடன் மறுபுறம் தரையில் தாக்குதல்கள் தீவிரமடைவது இந்த மோதல் இன்னும் நீண்டுகொள்ளக்கூடும் என்பதற்கான அறிகுறிகளை வெளிப்படுத்துகிறது. அடுத்த சில நாட்களில் எடுக்கப்படும் முடிவுகள் இந்த போரின் திசையை மாற்றக்கூடிய முக்கியமான கட்டமாக இருக்கும். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போரில் கடற்படை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஏவுகணை போர் ஓமான் வளைகுடாவில் நிகழ்ந்துள்ளது. அமெரிக்காவின் USS ஆபிரஹாம் லிங்கன் விமானந்தாங்கி கப்பலை இலக்காக கொண்டு ஈரான் நடத்திய தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள தகவல் படி ஈரான் ஏவிய 101 அதிநவீன ஏவுகணைகளும் அமெரிக்க படைகளால் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டன. ஒரு ஏவுகணை கூட கப்பலின் பாதுகாப்பு வளையத்தை மீறவில்லை என்றும் அவை அனைத்தும் தற்போது கடலின் அடியில் கிடக்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு பிறகும் USS ஆபிரஹாம் லிங்கன் முழுமையாக செயல்படும் நிலையில் இருப்பதாகவும் விமான பயண நடவடிக்கைகள் வழக்கம் போல தொடர்வதாகவும் சென்காம் உறுதிப்படுத்தியுள்ளது.
தெரிவித்துள்ளது. மறுபுறம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை முற்றிலும் மாறுபட்ட தகவலை வெளியிட்டுள்ளது. தங்களின் கடற்படை ஆளில்லா விமானங்கள் பிரமாண்டமான அமெரிக்க கப்பலை வெற்றிகரமாக தாக்கியதாக ஈரானிய அதிகாரிகள் கூறியுள்ளனர். தாக்குதலுக்கு பயந்து அமெரிக்க போர்க்கப்பல் படை ஓமான் கடலில் இருந்து 1000 கிலோமீட்டருக்கும் மேல் பின்வாங்கிவிட்டதாக ஈரான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் எல்லையிலிருந்து 340 கிலோமீட்டர் தொலைவிற்குள் அமெரிக்க கப்பல் வந்ததே இந்த தாக்குதலுக்கு காரணம் என IRGC கூறுகிறது. இருப்பினும் அமெரிக்க கப்பல் பின்வாங்கியதாக ஈரான் கூறும் தகவலை எந்தவொரு சுயாதீன இராணுவ ஆய்வாளர்களும் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. பிப்ரவரி மாதம் 28 அன்று தொடங்கிய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இந்த மோதல் பார்க்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணை போன்ற முக்கிய கடல்வழி பாதைகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் தங்களின் இராணுவ பலத்தை முன்னெப்போதும் இல்லாத வகையில் குவித்து வருகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுடனான போரை முடிக்க முன்வந்துள்ள 15 அம்ச திட்டத்தின் முக்கிய விவரங்கள் வெளியாகியுள்ளன. இந்த திட்டம் ஒருபுறம் அமைதிக்கான வழியாக பார்க்கப்பட்டாலும் இஸ்ரேல் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. வெளியான முக்கிய விடயங்கள் இதோ. ஈரான் தனது ஆதரவு படைகளுக்கும் கூட்டணி போராளி குழுக்களுக்கும் நிதியுதவி மற்றும் ஆயுதங்கள் வழங்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். பாலிஸ்டிக் ஏவுகணை உருவாக்கத்திற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அவை தற்காப்புக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும். சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு ஹோர்முஸ் ஜலசந்தி எப்போதும் பாதுகாப்பாக இருப்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும். இந்த நிபந்தனைகளை ஏற்றால் ஈரானுக்கு பின்வரும் சலுகைகள் வழங்கப்படும் என அந்த முன்மொழிவில் கூறப்பட்டுள்ளது. தற்போதுள்ள அனைத்து கடுமையான பொருளாதார தடைகளில் இருந்தும் முழுமையான நிவாரணம், புஷேர் அணுமின் நிலையத்தில் குடிசார் அணுசக்தி மேம்பாட்டிற்கு அமெரிக்கா ஆதரவு வழங்கும் மற்றும் ஈரானுக்கு எதிரான ஐநாவின் மீண்டும் அமல்படுத்தப்படும் தடைகளின் அச்சுறுத்தல் நீக்கப்படும். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த திட்டத்தை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் ஈரானின் தற்போதைய ஆட்சியை எந்தவொரு ராஜதந்திர ஒப்பந்தத்திலும் நம்ப முடியாது என்று கூறியுள்ளார். 5 நாள் போர் நிறுத்த இடைநிறுத்தம் குறித்து இஸ்ரேலிய அதிகாரிகள் ஆச்சரியமும் ஐயமும் தெரிவித்துள்ளனர். தெஹ்ரான் தரப்பிலிருந்து வரும் செய்திகள் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளன. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறப்படுவதை ஈரான் வெறுப்பு பேச்சு மற்றும் போலி செய்தி என வர்ணித்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வளைகுடா பகுதிகளில் இருந்து அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் வெளியேற வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. ட்ரம்பின் பேச்சுவார்த்தை குறித்த சமூக ஊடக பதிவிற்கு சரியாக 15 நிமிடங்களுக்கு முன்பு ரூபாய் 5373 கோடி மதிப்பிலான மர்மமான எண்ணெய் பந்தயங்கள் வைக்கப்பட்டதாக வெளியாகி உள்ள அறிக்கை இந்த அமைதி திட்டத்தின் பின்னணியில் பொருளாதார லாபங்கள் ஒளிந்துள்ளனவா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணி இடையிலான போர் உலகளாவிய பொருளாதாரத்தின் மற்றொரு முக்கிய தூணான உணவு பாதுகாப்பை ஆட்டி படைக்க தொடங்கியுள்ளது. இது வெறும் எரிசக்தி தொடர்பான மோதல் மட்டுமல்ல, உலகளாவிய உணவு பற்றாக்குறைக்கான தொடக்க புள்ளி என பொருளாதார வல்லுநர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். உலக அளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கு சர்வதேச முக்கியமாக விளங்கும் ஹோர்முஸ் ஜலசந்தி விவசாயத்திற்கு அவசியமான கீழ்கண்ட பொருட்களுக்கும் முக்கிய பாதையாக உள்ளது. அதில் யூரியா பயிர் வளர்ச்சிக்கு இன்றியமையாத நைட்ரஜன் உரங்களின் அடிப்படை. அடுத்து கந்தகம் உர உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மற்றொரு முக்கிய மூலப்பொருள் இதுவாகும். ஜலசந்தி சீர்குலைக்கப்பட்டுள்ளதால் உர உள்ளீடுகள் வரத்து தடைப்பட்டுள்ளது. இதன் விளைவாக உரங்களின் விலை சர்வதேச சந்தையில் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இது விவசாயிகளின் உற்பத்தி செலவை ஏற்றியுள்ளது. போதிய உரங்கள் கிடைக்காதால் வரும் பருவங்களில் உலகளாவிய தானிய உற்பத்தி பெருமளவு குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் இந்த உணவு நெருக்கடியால் பெரும் பஞ்சத்தை சந்திக்கக்கூடும். எண்ணெய் விலை உயர்வு போக்குவரத்து மற்றும் தொழிற்சாலைகளை பாதிக்கும். ஆனால் உர தட்டுப்பாடு நேரடியாக தானிய உற்பத்தியை பாதித்து கோடிக்கணக்கான மக்களை பட்டினிக்கு தள்ளும். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் ஆகியோரின் முரண்பட்ட கருத்துக்கள் சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. வாஷிங்டனில் நடைபெற்ற பதவியேற்பு விழா ஒன்றில் பேசிய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் ஈரானுடனான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை விட இராணுவ வலிமையே முக்கியம் என்பதை தெளிவுபடுத்தினார். நவீன போர் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு வலிமையான இராணுவம் அமெரிக்காவின் அளவற்ற ஆயுத பலத்தால் முதல் நாளிலேயே
துடைத்தெறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தெஹ்ரானின் மேல் நாங்கள் வட்டமிட்டு கொண்டிருக்கிறோம், உங்களிடம் அணு ஆயுதம் இருக்காது என்பதை உறுதி செய்வதே எங்கள் பணி என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வியக்கத்தக்க வகையில் அதிபர் ட்ரம்ப் இந்த போருக்கான பழியை ஹெக்ஸத் மீது சுமத்தியுள்ளார். மேலும் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பாக ஈரான் தனக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை வழங்கியுள்ளதாக கூறிய ட்ரம்ப் அது குறித்த விவரங்களை வெளியிட மறுத்துவிட்டார். இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.